விக்கி TN43 நெல்லியாலம் நகராட்சி. எதுக்கே உங்களுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? நெல்லியாலம் நகராட்சி வளாகத்துல ஒரு செப்டி டேங்க் கிளீன் பண்ற வண்டி கடந்த 3ல இருந்து 4 வருஷமா கிடக்கு. ஆனா இந்த வண்டிக்கு ஒரு டிரைவர் போடாம இது வரைக்கும் இது இங்க நாரி கிடக்குதுன்னா அப்ப அதுக்கு யாரு பொறுப்பு? ஊருக்குள்ள இருக்கிற நாத்தத்தெல்லாம் கிளீன் பண்றதுக்கு தான் இந்த செப்டி டேங்க் கிளீன் பண்ற வண்டியை வாங்கி போட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த வண்டி தான் நாரி கிடக்குதா இல்ல நெல்லியாலம் நகராட்சி நிர்வாகம் நாரி கிடக்குதான்னு தெரியல. இங்க நகராட்சி சேர்மனா இருக்கட்டும் இல்ல நகராட்சி கமிஷனரா இருக்கட்டும், உங்களுக்குள்ள ஏதாவது பர்சனல் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை உட்கார்ந்து பேசி முடிங்க. உங்கனால எங்க ஊரு நாரி கிடக்குது. இந்த கூடலூர் பந்தலூர் தாலுகாவுக்கு இந்த வண்டி எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தான் தெரியும். ஆனா ஒரு இடத்துல ஒரு செப்டி டேங்க் கிளீன் பண்ணணும்னா பத்தேரியில இருந்து தான் வண்டி வர வேண்டியதா இருக்கு. அவங்க என்னடானா வந்தாங்களா கிளீன் பண்ணாங்களா எங்க நடு ரோட்ல ஊத்துறாங்களான்னு அவங்க பாட்டு ஊரை நார் அடிச்சுட்டு போயிடுறாங்க. யாருமே இங்க இருக்கிற கேத்திக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்ல. ஆனா இதுவே ஒரு அரசாங்க வண்டி எடுக்கப்பட்டதுன்னா கண்டிப்பா கேத்தில அதுக்கான எங்க பிளான் இருக்குதோ அங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இந்த செப்டி டேங்க் கிளீன் பண்ற வண்டி ஓட தொடங்கினா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்குது. என்னன்னா அன்னன்னைக்கு கிளீன் பண்றத அன்னன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணணும். இங்க இருந்து கேத்தி வரைக்கும் போகக்கூடிய தூரமானது உங்களுக்கு அவுட் அண்ட் ஆகல அப்படின்னு சொன்னா கூட சில விஷயங்களை கண்டு காணாம இருக்கணும். இந்த விஷயத்தை கண்டு காணாம இருந்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ரூல்ஸை எந்த பிரைவேட் வண்டியும் ஃபாலோ பண்றது கிடையாது. இங்க வர்றாங்க எடுத்துட்டு போறாங்க, வார கணக்குல மாச கணக்குல அந்த வண்டியிலே வச்சிருந்துட்டு எப்ப லோட் ஆகுதோ அப்பதான் கொண்டு போய் அதை காட்டுக்குள்ள தள்ளிட்டு போறாங்க. அதனால இந்த வண்டி ஓட வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம ஊருக்குள்ள பல பேர் அதனால உபயோகப்படுவாங்க. இந்த 2 தாலுகாவிலையும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரட்டும். 2 ஸ்டாஃப் அங்க போடட்டும். இந்த 2 ஸ்டாஃபுக்கு ஒரு 40,000 60,000 சம்பளம் கொடுக்கறதுனால இங்க குடிமொழிக்கு போறது கிடையாது. நெல்லியாலம் முனிசிபாலிட்டி நிர்வாகத்தை கழுவி ஊத்துறதுக்கு இன்னும் நெல்லியாலத்துக்குள்ள ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ்ல நல்லா கழுவி ஊத்துங்க. திருந்துறாங்களா பார்ப்போம்.